ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2026 எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம். 2026 இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். வருடம் 1/1/2026 கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 3ஆக வரும். அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது. அது மட்டும் இல்லை, பிறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் மட்டுமல்ல, 2031ஆம் ஆண்டு வரை நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், தடைகள், தாமதங்கள், பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், பூகம்பம், நிலநடுக்கம், அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், எதிரிகளுடைய அச்சுறுத்தல், நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு கண் திருஷ்டி, ஒரு போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வல்லரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு அது வரும். அது மூலியமாக நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். பயங்கரவாதத்துக்கூட நம்ம என்ன சொல்கிறது, அஹிம்சா வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும். எல்லா வித இடர்களையும், அதே போல் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ என்ன ஆகும், பஞ்சபூதங்கள் எப்போ அவங்க ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம பரணி தீபம் ஏற்றுறதோட தாத்பரியம்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை நம்ம அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை இங்கே நினைவூட்டுறேன். இந்த 26 பார்த்திங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார். குரு இப்போ காற்று ராசியான மிதுனத்தில் இருக்கிறவர். அடுத்து நமக்கு அவரும் பிரளய ராசிக்கு ஜூன் 2க்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார். ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து அவருடைய சேஷ்டைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். கேது இங்கே சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலாம் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் பெரிய அரசியல் மாற்றங்கள் இதெல்லாமே நிறைய ஏற்படும். ஏற்கனவே அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இன்னும் பரபரப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் பரபரப்புன்னு சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அதனால் பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது, ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது, அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கிடையே ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள், அதே மாதிரி நல்ல செலிப்ரிட்டி இருக்கிறாங்க இல்லையா, புகழ்பெற்றவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அவங்களுடைய பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களுமே அவங்க பர்சனலி, வெளி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க ஊடகத்துறை, கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல்வாதிங்க, இங்கே மட்டும் இல்லை, நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு. கோயில்களை ரொம்ப பராமரிக்கணும். கோயில்களில் உழவார பணிகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உழவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் 12 ராசிகளும் என்ன பண்ணலான்னா, நிறைய விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணுவது. ஏன்னா அவங்க விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம். அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் இந்த விவசாயிகள் கஷ்டமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது. ஒரு சிலர் இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு, கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷணெலாம் பண்ணும்பொழுது இந்த கிரகத்தாக்கங்கள் ரொம்ப நம்மளுக்கு பாதிக்காது. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் புரட்சி, அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலையும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல், உள் சூழல், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம நம்ம மேலும் மேலும் நம்ம நல்லா சிறப்பாக
எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல் பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டிரான்சிட்டில் போய்கிட்டு இருக்கார். அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மிதுனம் வாழ்வில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க எதிலும் அடையாத எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவாங்க. நிறைய வந்து மிதுனம் காத்திருக்குது. எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடைபெறாத அந்த அளவுக்கு வந்து அவங்க எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா ரொம்ப வந்து மனசோர்வு அடைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தட்டாமல் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களுக்கு வந்து இறைவன் உங்களுக்கு கருணை மழை பொழிய இருக்கிறான்னு சொல்லலாம். குரு வந்து ராசியில் அமர்ந்து நிறைய ஒரு உடல் உபாத மன கஷ்டம் நல்லா வந்து ஏதோ ஒரு சிந்தனை ஓடுது, ஆனால் எந்த சிந்தனையும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு மனம் எம்பி போய் கொண்டிருந்தேன். மிதுனம் இப்பொழுது வந்து சிகரத்தின் உச்சியில் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் நல்ல சிறப்பான மாற்றங்களை கொடுப்பார். ஜூன் 2க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் சிறப்பாக படிப்படியாக இது வரைக்கும் இந்த தப்புகளை எல்லாம் அனலைஸ் பண்ணி, ஏன்னா அனுபவம் நிறைய கிடைக்கும் மிதுனத்துக்கு. வாழ்க்கையில் நிறைய தப்புகளை செய்து அதிலிருந்து பாடம் பெற்று நிறைய என்ன சொல்லுவாங்க தத்துவ ஞானியாக இருப்பாங்க. பிரச்சனைகள் தீர்ப்பதில் வல்லவர்கள்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் அவங்க வந்து லேக் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் மிதுனத்துக்கு அடிதூள் அட்டகாசம். ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பொருளாதார வருவாய், உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுதுன்னு சொல்லலாம். 10ல் சனி இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்க போகிறேன்னு காத்து கொண்டு இருக்கிறார். தொழிலில் அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேது நல்ல வந்து ஒரு இன்ட்யூஷன் பவரை கொடுத்து நீங்கள் இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்வாழ்ப்புகளை காட்டுவதற்கு அவர் பச்சைக்கொடி காட்டிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். 9ல் இருக்கக்கூடிய ராகு முன்னோர்களின் ஆசையை வந்து வழங்கி கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு உடல்நலை குறைபாடுலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் அவர்களுக்கு ஒரு நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைப்பது. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது நோய் இல்லை கடன் இல்லை எதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். 8ஆம் இடம் இது வரைக்கும் சந்தித்த சோதனை வேதனை, 8ஆம் இடம் அடித்தா அதை மாதிரி யாரும் அடிக்க முடியாது, கொடுத்தா அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியாது. அந்த வலி வேதனையை தீர்த்து இப்பொழுது வந்து மயிலிறகால் உங்களுக்கு வந்து இதம் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். பாட்டே இருக்கு இல்லையா, மயிலிறகே மயிலிறகே மயிலிறகால் வந்து இதம் தரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான வந்து ஒரு பெயர்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது ஜூனில் அப்படின்னு. அப்போ இப்போ திருமண உறவுலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீருவது, நல்ல குழந்தை பாக்கியம், உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு. மாணவர்கள்லாம் இப்போ வந்து மெமரி பவர் வந்து கூடும். அப்படி இல்லைன்றவங்க நல்லா வாய் விட்டு படிங்க. நல்லா வந்து சமூகத்தில் உங்களுக்கான சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு எப்போ நித்தம் ஓம் நம சிவாய. ஏன்னா புதனுடைய வீடு, இந்த புதன் சிறப்பாக இயங்குவதற்கு சிவபெருமான கையில் வைத்து கொள்ளணும். அப்போ பழமையான சிவ ஆலயங்கள் சென்று வழிபடும் பொழுது நம்ம மிதுனத்திற்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டியது தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை வந்து நேரம் கிடைக்கும்போது சென்று வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இல்லங்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவனை சென்று வழிபடுவது. இன்னும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து போய் ஒரு 9 மணிக்குள்ளே போய் வழிபட்டு அங்கே இருக்க கோசாலைகளில் இருக்கக்கூடிய பசுவுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுத்துட்டு வரீங்க, ஒரு கோதுமையில் வெல்லம் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை காணும் மிதுனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.